வணக்கம். தமிழ்நாடு அரசியல்ல இப்போ ஒரு புது களம் சூடுபிடிச்சிருக்கு. அதுதான் மகளிர் உரிமை தொகைக்கான போட்டி. ஆமாங்க, கட்சிகள் ஒண்ணுக்கொன்னு நோட்டி போட்டுக்கிட்டு வாக்குறுதிகளை அள்ளி வீசுறாங்க. இந்த திடீர் போட்டிக்கு என்ன காரணம்? இதனால என்னெல்லாம் நடக்க போகுது? வாங்க இத பத்தி கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இந்த ஒரு நம்பர் 2500. இந்த ஒரு நம்பர் தான் இப்போ தமிழ்நாடு அரசியல் களத்தையே ஒரு உலுக்கி இருக்கு. ஒரு புதுசா வந்த கட்சி ஒரே ஒரு அறிவிப்புல எப்படி இங்க இருக்கிற பெரிய கட்சிகளோட மொத்த தேர்தல் கணக்கையும் மாத்தி போட்டுச்சு. அதை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஆமா, இந்த கேள்வி ரொம்ப முக்கியம். எப்படி ஒரு புது கட்சியின் வாக்குறுதி இத்தனை வருஷமா அரசியல்ல இருக்கிற ஆளும் கட்சி, எதிர்க்கட்சின்னு எல்லாரையும் ஒரே நேரத்துல யோசிக்க வச்சிருக்கு? வாங்க, இதுக்குள்ள என்ன இருக்குன்னு இன்னும் கொஞ்சம் ஆழமா பாப்போம். சரி, இந்த போட்டி எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குன்னு புரிஞ்சுக்க முதல்ல களத்துல இருக்கிற முக்கிய கட்சிகள் 2026 தேர்தலுக்காக என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்காங்கன்னு ஒப்பிட்டு பாத்திரலாம். முதல்ல இப்ப ஆளுங்கட்சியா இருக்கிற திமுகவோட வாக்குறுதி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் என்ன சொல்லியிருக்காருன்னா, திராவிட மாடல் 2.0 பேர்ல 2026ல மறுபடியும் ஆட்சிக்கு வந்தா மகளிர் உரிமை தொகைய மாசம் 2000 ரூபாயா உயர்த்தி தருமோன்னு அறிவிச்சிருக்கார். இதுக்கு போட்டியா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவும் உடனே களத்துல இறங்குனாங்க. அவங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி மாசம் 2000 ரூபாயோட எக்ஸ்ட்ராவா ஒரே ஒரு தடவை கருணை தொகையா 10,000 ரூபாய் தரோன்னு ஒரு புது விஷயத்த சேர்த்தாரு. இந்த சூழ்நிலையில தான் ஒரு பெரிய ட்விஸ்ட். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் ஒரு புது ஹையான வாக்குறுதியா அறிவிச்சு மொத்த கவனத்தையும் தம் பக்கம் இழுத்துட்டாரு. அவரு ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாசம் 2500 ரூபாய் தருவோன்னு சொல்லிட்டாரு. இதுதான் இப்போ நடக்கிற இந்த பெரிய போட்டிக்கான ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த டேபிள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்சியோட கேம் பிளானும் நல்லா புரியும். டிஎம்கே மாசம் தர தொகையோட ஒரு ஸ்பெஷல் போனஸ் சேர்த்து மக்களை கவர பாக்குறாங்க. அதிமுகவோ மொத்தமா ஒரே தடவை பெரிய அமௌண்ட் கொடுத்து அட்ராக்ட் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா தவகோட அப்ரோச் ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஸ்ட்ரெயிட். எந்த கண்டிஷனும் இல்லாம மாசம் அதிகமான தொகை. இது வாக்காளர்களுக்கு கணக்கு ரொம்ப ஈஸியாக்கி நேரடியா அவங்கள ஈர்க்குது. இந்த சார்ட்ட பாருங்களேன். இது சும்மா நம்பர்ஸ கம்பேர் பண்றது மட்டும் இல்ல, அரசியல் போட்டியில ஒரு புது பெஞ்ச்மார்க் செட் ஆயிருக்கிறதே இது தெளிவா காட்டுது. தவேகியோட இந்த அறிவிப்பு மத்த கட்சிகள் இனிமேல் குறைஞ்சபட்சம் இந்த அளவுக்காவது வாக்குறுதி கொடுக்கணும்னு ஒரு பிரஷரை கிரியேட் பண்ணிருக்கு. சரி, ஒரு வாக்குறுதி அறிவிச்சதோட விஷயம் முடியல. அதனால ஏற்படுற தொடர் விளைவுகள் தான் அரசியலையே சுவாரஸ்யமாக்குது. இந்த 2500 ரூபாய் அறிவிப்பு மத்த கட்சிகளுக்குள்ள எப்படி ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு இப்ப பாப்போம். இது வெறும் பேச்சு வாக்குல மட்டும் இல்ல. நமக்கு கிடைச்ச தகவல் படி தவேகவோட இந்த அறிவிப்பு வந்ததும் திமுக, அதிமுக 2 கட்சிகளுக்குள்ளேயுமே இதுக்கு எப்படி பதிலடி கொடுக்கலான்னு ரொம்ப தீவிரமா ஆலோசனை கூட்டங்கள் நடந்துட்டு இருக்குதான். இங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. ஒரு கட்சியே அதிரடியா ஒரு அறிவிப்பை வெளியிடுது. அது உடனே மத்த கட்சிகளையும் ஆக்டிவ் ஆகுது. தங்களோட பழைய திட்டங்கள் எல்லாம் மறுபடியும் யோசிக்க வைக்குது. இதுதான் இப்போதைய அரசியல் நிலவரம். இப்போ ஒரு நிமிஷம் கொஞ்சம் பின்னாடி போய் பார்ப்போம். இந்த மாதிரி நலத்திட்ட வாக்குறுதிகள்ங்கிறது ஒரு பெரிய ரீஜனல் ட்ரெண்டோட ஒரு பகுதி தானே நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டம்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, குடும்ப பெண் தலைவிகளோட கைக்கு நேரடியா பணத்தை கொடுத்து அவங்களோட ஃபைனான்ஷியல் இண்டிபெண்டன்ஸை அதிகப்படுத்துறது தான். நமக்கு கிடைச்ச தகவல் படி தமிழ்நாடு தான் இந்த திட்டத்துல ஒரு ட்ரெண்ட் செட்டர். நம்மள பார்த்து தான் புதுச்சேரி மாதிரி பக்கத்துல இருக்கிற யூனியன் பிரதேசங்கள்லயும் இதே மாதிரி திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. அங்க பாத்தீங்கன்னா சிவப்பு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவங்களுக்கு மாசம் 2500 ரூபாய் கொடுக்கறாங்க. இத்தனை மாற்றங்களுக்கு பிறகு இப்போ நாம ரொம்ப முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்கிறோம். கட்சிகள் என்ன முடிவெடுக்க போகுது, அடுத்து என்னதான் நடக்க போகுது, இந்த கேள்விகள் தான் நம்ம எல்லாருடைய மனசுலயும் ஓடிட்டு இருக்கு. அப்போ இதிலிருந்து நாம என்ன எடுத்துக்கணும்? ரொம்ப முக்கியமா, இந்த ஆட்டம் இன்னும் முடியல. 2026 தேர்தலுக்கான வாக்குறுதிகள் இப்போதான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நாம இப்ப பாக்குற இந்த நம்பர்ஸ் எல்லாம் ஃபைனல் கிடையாது. எந்த நேரத்துல வேணும்னாலும் கட்சிகள் புதுசா திருத்தப்பட்ட அறிவிப்புகளோட வரலாம். இந்த முழு விஷயத்தையும் ஒரு முக்கியமான கேள்வியோட முடிச்சுக்கலாம். இப்படி கட்சிகள் போட்டி போட்டுக்கிட்டு தொகையை ஏத்திக்கிட்டே போகும்போது தமிழ்நாட்டுல இனிமே தேர்தல் வாக்குறுதிகளுக்கான ஒரு புதிய மினிமம் அமௌண்ட் எதுவா இருக்கும்? இது நீண்ட காலத்துல என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?